ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸோட கண்டினியூஷன் தான். எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 3 ஆகஸ்ட் 2022ல். இதோட தொடக்க நிகழ்ச்சி எங்கே ஆரம்பித்து வச்சுருக்காங்க? திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட். எந்த ஸ்கூலில்? அலிசிங் வாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் 1 முதல் 3 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அடிப்படை கணித திறன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்தல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா, அப்புறம் பிழையின்றி எழுதவும் தெரிஞ்சிருக்கணுமா, வாசிக்கவும் தெரியணுமா. இதை தான் இதோட திட்டம் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இலக்கு எப்போ நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 2025 ஆண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்காக மேக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், பிழையின்றி எழுதவும் தெரியணும், வாசிக்கவும் தெரியணும். அதுதான் எண்ணும் எழுத்தும் அப்படின்றது திட்டம். அடுத்து மயில் கணிதம் திட்டம் எப்போ ஸ்டார்ட்? 25 ஜனவரி 2022ல் ஸ்டார்ட். அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல். 6th-லேருந்து 8th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக மேக்ஸ் பேசிக்ஸை ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றதான நோக்கம் தான் இது. ஆசிரியர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இதோட பயிற்சி வழங்கப்படுது. பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் 1350 வீதம், மொத்தம் ரூபாய் 93.79 லட்சம். 6948 பள்ளிகள் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா வானவில் மன்றம் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 28 நவம்பர் 2022ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடக்க நிகழ்ச்சி எங்கே ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க? திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காட்டூர் அப்படின்ற பிளேஸில் தொடங்கி வச்சுருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டுதல். 6th-லேருந்து 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸும் மேக்ஸும் அதோட ஆர்வத்தை தூண்டுற விதமாக பண்ணுறது தான் வானவில் மன்றம் திட்டம்னு சொல்கிறாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டெம் ஆர்வத்தை தூண்டுதல். ஸ்டெம்னா என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதான் சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸோட ஆர்வத்தை தூண்டுறதுக்கான நோக்கம். முழக்கம் என்னன்னு பார்த்தோம்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படின்றதான் இதோட முழக்கம் சொல்கிறாங்க. அடுத்து என்ன? இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போ ஸ்டார்ட்? 27 அக்டோபர் 2021ல் தொடக்க நிகழ்ச்சி முதலியார் குப்பம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. இதோட நோக்கம் என்ன? கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்தல். கொரோனா பீரியடில் ஸ்கூலுக்கு போகாமல் எதுவுமே பேசிக்காக கற்றுக்காமல் இருந்தாங்கல்ல, அந்த இடைவெளி, அந்த கேப்பை சரி செய்கிறதுக்கான நோக்கம் தான் இது இல்லம் தேடி கல்வி திட்டம். வீட்டிலேயே போய் கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். தன்னார்வலர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. வாலண்டியர்ஸ்களை கொண்டு யாரெல்லாம் வாலண்டியராக வீடு தேடி போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்களோ அதான் வாலண்டியர்களை வச்சு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. வகுப்புகள் கிளாஸ் எப்போ நடக்கும்னா டெய்லி ஈவினிங் 5 to 7 மணி வரை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலே போய் கற்றுக் கொடுத்துட்டு வருவாங்க வாலண்டியர்ஸ்.